Hello சொந்தங்களே வணக்கம் சொந்தங்களே வெல்கம் டு Ramvarsha Vlogz. சோ ரொம்ப வருஷமா ரொம்ப காலமா கழிச்சு ரொம்ப மாசம் கழிச்சு உங்களுக்கு ஒரு வீடியோ வரும். எஸ் சோ இன்னைக்கு நம்ம ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ எடுக்கிறோம். தம்பியோட ஷாப்பிங் வீடியோக்கு அப்புறம் இன்னைக்கு தான் நம்ம வீடியோ எடுக்கிறோம். ஏன்னா அடுத்த வர்க் இருந்தது. தீபாவளி சேல் வேற நம்ம கிட்ட ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சோ நம்மளுடைய அம்மா சமையல்ல அதுக்கான வர்க்லாம் போயிட்டு இருக்கு. இனிமேல் ரெகுலரா வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே நாங்க டிசைட் பண்ணிருக்கோம். கண்டிப்பா இனிமேல் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் வீடியோஸ் ஏதோ ஒரு வீடியோஸ் கண்டிப்பா வரும். சோ இன்னைக்கு இந்த என்னது ஒயிட் சாஸ் பாஸ்தா வந்து பாத்தீங்கன்னா பல வருஷமா பண்ணணும்னு அப்படியே பண்ணவே முடியல. ஸ்டீவ் வருவாங்க அந்த டைம் வந்து பண்ணி கொடுத்துருவாங்க, அப்படியே போயிடுச்சு. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ஒயிட் சாஸ் பாஸ்தா தான் வரலட்சுமி பண்ண போறாங்க. ஸ்டீவோட ஃபேவரட் வந்துட்டு ஒயிட் சாஸ் பாஸ்தா தான். எப்போ கேட்டாலுமே ஒயிட் சாஸ் பாஸ்தா, அதுக்கப்புறம் வந்து ஃப்ரைட் ரைஸ் இதெல்லாம் தான் சொல்லுவாங்க. அதனாலேயே நாங்கள் வந்துட்டு அவளுக்கு ஏதாவது நீங்க வந்தாலே புதுசா ஒன்று செஞ்சு கொடுத்துறது அவளுக்கு. ஸோ அந்த மாதிரி தான் இன்னைக்கு ஒயிட் சாஸ் பாஸ்தா பண்ண போறோம். அது கூட வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய கார்டன்ல பறிச்ச ஒரே ஒரு டிராகன் ஃப்ரூட் ஒன்று இருக்கு. இதுல வச்சு எதுவும் பண்ண முடியுமா தெரியல. ஏதாவது பண்ண முடிஞ்சா பண்ணலாம். ஆனா வந்து ஜூஸ் ஏதாவது போட்டுக்கலாம். அது இப்ப நைட்ல வந்து போட முடியாது. ஜூஸ் மாதிரி ஏதாவது போட்டுக்கலாம். ஒயிட் சாஸ் பாஸ்தா தான் பண்ண போறோம். அதுக்கு என்னென்ன வேணும்னு சொல்லிட்டு பாத்திரலாம். ஓகே, அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு காலையில இருந்து ஒர்க் பண்ணி ரொம்ப காலெல்லாம் வலி வரலட்சுமிக்கு எனக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபுட் மசாஜ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். எங்களுக்கு ரொம்ப ஒர்க் இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா நாங்கள் வந்து எங்களை ரிலாக்ஸ் பண்ணிக்க இந்த ஃபுட் கேரை வந்து ஃபாலோ பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அகாராவுடைய ஆட்டோமேட்டிக் ஃபுட் பா மசாஜர் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் என்னென்ன இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ இதில் ஆட்டோமேட்டிக் ரோலர் ஃபங்க்ஷன் இருக்குது, அட்ஜஸ்டபிள் ஹீட்டிங் ஃபங்க்ஷன் இருக்குது, அதுக்கப்புறம் வைப்ரேஷன் ஃபங்க்ஷன், டைமர் ஃபங்க்ஷன் இருக்குது, பபுள் ஃபங்க்ஷன், இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ யூஸ்வலாக நம்ம பண்ணும்போது டெம்பரேச்சர் என்னவோ அதை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ஆன் பண்ணிவிட்டு. இது என்னென்னலாம் பண்ணணும்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஃபீட், பாடி அண்ட் மைண்டை வந்து பார்த்திங்கன்னா பேம்பர் பண்ணோம். அது மட்டும் கிடையாதுங்க, நம்மளுடைய ஸ்லீப்பிங் குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணும். நமக்கு ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஃபீல் ஆகும் அண்ட் ரெஃப்ரெஷ்டாகவும் இருக்கும். ஸோ இதில் மோட்ஸ் எல்லாமே பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் மேக்ஸிமம் லெவலுக்கு வாட்டர் வந்து ஊற்றிக்கோங்க. வாட்டர் ஊற்றிட்டு அதில் கொஞ்சம் எப்சம் சால்ட்டோ இல்லை வந்து நார்மல் சால்ட்டு, இது ராக் சால்ட்டு எல்லாமே நீங்கள் எது வேணுமோ ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த சால்ட்டை ஆட் பண்ணிட்டு இப்போ வரலட்சுமியுடைய ஃபீட் வந்து எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ ஒரு மாதிரி ஸோ வந்து பிஃபோராக பட் ஆஃப்டர் எப்படி இருக்குன்னு பாருங்கள். டைமர் நம்ம வேணுன்றதை செட் பண்ணிக்கலாம். டைமர் செட் பண்ணிவிட்டு அதே நம்ம ரிலாக்ஸ்டாக இருக்கிறதுக்கு காலை உள்ளே விட்டோம் அப்படின்னா அந்த வைப்ரேஷன் ஃபங்க்ஷன்லேயே நமக்கு வந்து நல்லாவே ஒரு ரிலாக்ஸேஷன் ஃபீல் ஆகும். நார்மலாக இது நீங்கள் டிவி பார்க்கும்போது இல்லை மொபைல் யூஸ் பண்ணும்போது அந்த மாதிரி டைமில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப ரெஃப்ரெஷ்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து வச்ச டைமிங்க்கு பண்ணிவிட்டு அண்ட் தென் வந்து கொஞ்சமாக ஷாம்பூ ஆட் பண்ணிக்கிறோம். நாங்கள் ஷாம்பூ ஆட் பண்ணும் போது ஸ்பா மோடை செலக்ட் பண்ணிட்டோன்னா நமக்கு ரொம்ப அதுவுமே நம்மளுடைய ஃபீட்டை வந்து நல்லாவே க்ளீன் பண்ணிவிடும். இந்த பபுள் ஃபங்க்ஷன் வந்து ரொம்பவே ஒரு சூப்பரான ஃபங்க்ஷன். நீங்கள் இதை பண்ணிவிட்டு ஆஃப்டர் உங்கள் ஃபீட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து டிஃப்ரெண்ட் தெரியும். ஸோ இது எல்லாமே முடித்ததுக்கப்புறம் பாருங்கள் வரலட்சுமியோட காலை எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்டு. இதோடைய லிங்க் நான் கீழே கொடுக்குறேன். நீங்கள் யாரெல்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லுங்கள். வேணும் அப்படின்றவங்க கீழே லிங்கை கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. எக்ஸசைஸ்லாம் முடிஞ்சதே, ஸ்டார்ட் பண்ணலாமா? பாஸ்தாக்கு வந்து என்னென்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா பாஸ்தா மக்ரோனி பாஸ்தா இது 1.5 கப் எடுத்து வச்சிருக்கேன். ஒரு வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன். இது வந்து ரெட் சில்லி பிளேட்ஸு, அதுக்கப்புறம் ஒரு 5 பூண்டை வந்து பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு 5 பீன்ஸ் வந்து பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன். இது வந்து ஒரு 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், பட்டர் வந்து ஒரு 100 கிராம் எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா கோதுமை மாவும் நீங்கள் போட்டுக்கலாம், மைதாவும் சேர்த்து. நான் வந்து கோதுமை மாவு எடுத்து வச்சிருக்கேன். உப்பு தேவையான அளவு எடுத்துக்கலாம். 1.5 கப் பால் எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் வந்து ஒரு கேரட்டை வந்து பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். பாஸ்தாக்கு பால்லாம் ஊத்துவாங்களா? ஆமா, ஒயிட் சாஸ் பாஸ்தா இல்லையா, அதனால நல்லா ஒரு சூப்பரா இருக்கும். ஆனா நல்லா இருக்கும். நானே வந்து பாத்தீங்கன்னா வரலட்சுமி பண்ணும்போது வந்து சாப்பிட்டுருக்கேன். இன்னைக்கு தான் வந்து இதை நம்ம ரெசிபியா போடுறோம். நம்ம வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடிக்கு நம்ம வீட்டுல வந்து செய்வோம். நீ வரப்பெல்லாம் இந்த டிஷ் இருக்கும் நம்ம வீட்டுல. சோ இந்த ரெசிபி ஓகே என்ன பண்ணலாம்? இதுல வந்துட்டு நான் தண்ணி வச்சிருக்கேன். எவ்வளவு தண்ணி? அரை பாத்திரம் தண்ணி வச்சிருக்கேன். ஸோ இதுலேயே வந்து உங்களுக்கு மெஷர்மெண்ட்டுமே இருக்கும். 7 லிட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் 1.25 லிட்டர் கிட்ட தண்ணி ஊற்றிருக்காங்க. இது ஏதாவது மெஷர்மெண்ட் இருக்கா இல்லை நம்ம எப்படியான ஊற்றிக்கலாம்? எதுவும் இல்லை, இதில் நம்ம அப்படியே வைக்க வேண்டியதுதான். ஸோ இந்த அடுப்பு வந்து பார்த்தீங்கன்னா லைட்டர் ஆட்டோமேட்டட் தான். ஆனால் வந்து ஏதோ இஷ்யூ அடிக்கடிக்கு இது இஷ்யூ வந்துடும். அதனால வந்து இது கீழே வந்து ஒரு பெரிய பேட்டரி இருக்கும். இவ்வளோ பெரிய பேட்டரி போட்டிருப்பாங்க. இது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் இந்த அடுப்பில். பட் மற்றபடி சமைக்கிறதுக்கு நீங்கள் நிறையெல்லாம் குக் பண்ணுறீங்கன்னா வேற லெவல் அடுப்பு. இது என்ன பிராண்ட்? இது எலைக்கா பிராண்ட். சிங்கிள் அடுப்பு. நம்ம வீடு கட்டும் போது அங்க வந்து எல்லாமே வச்சிட்டோம். பட் இங்க வந்து நம்ம பெரிய அடுப்பு தான் பிளான் பண்ணியிருந்தோம். பட் பெரிய அடுப்பு வச்சுனா உட்காந்துலாம் சாப்பிட முடியாது அப்படின்றதுக்காக இந்த அடுப்பை வந்து நாங்கள் செலக்ட் பண்ணோம். இது ரொம்ப தேடி கண்டுபிடிச்சி
ஃபைனல் அதை வீடு கட்டி முடிக்கும் போது கரெக்டாக இது அன்னைக்கு வந்து நாளைக்கு வந்து கிரே பேஸும் இல்லை வீடு கட்டி முடிச்சு கிரே பேஸெல்லாம் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா எடுத்துகிட்டு வந்து வச்சாங்க. ஆனால் இதில் ஒரு பெரிய ட்ராபேக் என்னன்னா நம்ம அந்த அடுப்பு வந்து பார்த்தீங்கன்னா கீழே பவருக்கு இருக்கும், பவர் இருக்கும். ஆனால் இதில் வந்து ஒரு பேட்டரி தான். இது வந்து ரெடி பண்ணிட்டு போன மறுநாளே பேட்டரி இதுவாயிடுச்சு. புது பேட்டரி தான் மறுபடியும் போய் வாங்கிட்டு வந்தாங்க, அதுவுமே ரிப்பேர் ஆயிடுச்சு. என்ன பண்றதுன்னு தெரியல, மறுபடியும் கூப்பிடணும் சர்வீஸ் பண்றதுக்கு அடிக்கடிக்கு இந்த அடுப்புக்கு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்க அவங்கள கூப்பிட்டு தான் பண்ண முடியும், நம்ம கை வைக்க முடியாது. ஏன்னா இதெல்லாம் சீல்டு எடுத்துட்டு அகைன் அவங்க வந்து மறுபடியும் சீல் பண்ணிட்டு போவாங்க அந்த மாதிரி. இதுவே நார்மல் கேஸ் ஸ்டவ்னா அத்தை வந்து பாட்பட்டா கழட்டிட்டு எல்லாத்தையுமே ரெடி பண்ணிடுவாங்க. ஆனா இதனால எங்களால எதுவுமே பண்ண முடியல. ஸோ ஓகே, இங்க எல்லாமே இருக்கு. இங்க தண்ணி கொதிக்கட்டும். இந்த வெங்காயம் எதுக்கு கட் பண்றேன்னா அத்தை மாமாக்கெல்லாம் வந்துட்டு பாஸ்தாலாம் பிடிக்காது. அதனால அவங்களுக்கு வந்து தோசை ஊற்றி கொடுத்துட்டு சட்னி, ஒரு சிம்பிளான ஒரு சட்னி வந்து ரெடி பண்ண போகிறோம். அதனால தான் வெங்காயம் கட் பண்ணிட்டு இருக்கேன். தண்ணி நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. இதில் வந்து சும்மா ஒரு கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிட்டு பாஸ்தாவை நம்ம போட்டுடலாம். இது வந்து ஒரு கப் இருக்கும், ஒரு பாக்கெட் இருக்கும். 1.5 கப்பா? ஆமா, ஒரு பாக்கெட்லாம் இல்ல, நம்ம கம்மியா தானே இருக்கும், 2 பேர் தானே, அதனால கம்மியா தான் போட்டுருக்கேன் நான். ஸோ நானும் வரலட்சுமி மட்டும் தான் இப்போ சாப்பிடுவோம். ஸ்டீமா இருந்தால் ஸ்டீமா சாப்பிடுவாங்க. ஸோ வந்து மேடம் வந்து இன்னைக்கு அங்கே இருக்காங்க, அதனால இப்போ நம்ம டைம் லேட் ஆயிடுச்சு, 8 o'clock ஆயிடுச்சுனால அவங்களுக்கு இப்போதான் ஸ்கூல் ஓப்பன் பண்ணியிருக்கனால இப்போ வரல. அவங்க டான்ஸ் கிளாஸ் அது இதுன்னு பிஸியாக நேற்று வந்தாங்க. நேற்று வந்துட்டு நேற்று வந்தாங்க. ஆமாம், முந்தா நேற்று ஆயுத பூஜை இல்லைங்களா, அந்த டைம்ல வந்து சாமி கும்பிட்டுட்டு கிளம்பிட்டாங்க அவங்க. ஸோ இதுக்கு என்ன எதுக்கு ஊற்றிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாஸ்தா நல்லா வேகும் போது அதில் வந்துட்டு ஒட்டிட்டு வராது, அதனால தான் இது எண்ணெய் ஊற்றிருக்கோம். நம்ம நீங்களுமே அந்த பாஸ்தா நூடுல்ஸ் அதெல்லாம் பண்ணும் போது வந்து எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிட்டிங்கன்னா அது இதுவாகாது, நல்லா ஒட்டாது இது. ஸோ நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நூடுல்ஸ்லாம் இருக்கு, மில்லட் நூடுல்ஸ் இருக்கு. ஸோ மில்லட் பாஸ்தாவும் நம்ம அம்மா சமையலில் வந்து இன்னும் கொஞ்சம் நாள் ஆட் பண்ணிடுவோம். ஆட் பண்ணோம்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க, நம்ம சொல்லுவோம். ஆமாம் பாருங்க, இது வந்து ஒரு முக்கால் அளவுக்கு 75% வெந்துச்சுன்னா போதும். இதை நம்ம எடுத்து இது பண்ணிடலாம், ஃபில்டர் பண்ணிடலாம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கால்குலேட்டர் கையில் வச்சு டக்குன்னு வந்து அந்த இதுல பாஸ்தால போட்டு 75% அப்படின்னு வந்துடும். அப்படி இல்லை, நம்ம எடுத்து இப்படி ஏதாச்சும் வச்சு நம்ம கட் பண்ணி பார்க்கணும். ஓரளவுக்கு இதுவா இருக்கும் இல்லையா, ரொம்ப குழன்னு வெந்துடக்கூடாது. ஏன்னா நம்ம நெக்ஸ்ட் வந்து இந்த காயெல்லாம் போட்டு வேக வைப்போம், அந்த டைம்ல போட்டு நல்லா வெந்துச்சுன்னா நல்லா குழன்னு ஆயிடும். அதனால நீங்க முக்கால் அளவுக்கு வெந்துச்சுன்னா போதும். சூப்பர். ஸோ இதை எடுத்து இந்த ஃபில்டர் இது இருக்கு, இதில் அப்படியே நம்ம ஊற்றிடலாம். ஸோ ஆவி பறக்கிற சமையல் இன்னைக்கு உங்களுக்கு. அப்படியே கூட ஒரு பச்சை தண்ணி கொஞ்சம் மேலே ஊற்றிக்கோங்க. அதில் அப்படியே இதை அப்படியே விட்டுருங்க. நெக்ஸ்ட் நம்ம வதக்கிறது வச்சிடலாம். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பாஸ்தா ரெடி ஆகிட்டு இருக்கு. ஐ மீன் பாஸ்தாவுடைய இது வந்து வேக வச்சுட்டாங்க வரலட்சுமி. இங்க என்ன பண்ண போற? இங்க தான் வந்து நம்ம இது இந்த காயெல்லாம் வேக வச்சு அதுல பாஸ்தாவை மிக்ஸ் பண்ண போறோம், வதக்க போறோம். இங்க வதக்கிட்டு அகைன் வந்து இந்த ஒரு பேன்ல அதை சேஞ்ச் பண்ணி ஒயிட் சாஸை வந்து ரெடி பண்ணுவாங்க. பண்ணி இந்த நம்ம மசாலா இது காயெல்லாம் போட்டு வதக்கி வைக்கிறத வந்து அதில் போட்டு மிக்ஸ் பண்ணணும். அப்போதான் ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெடி ஆகும். ஒயிட் சாஸ் பாஸ்தா, ஒயிட் சாஸ் பாஸ்தா வந்து பாஸ்தா வாயிலே நுழைய மாட்டேங்குது. ஒயிட் சாஸ் பாஸ்தா. ஓகே, என்ன போடலாம்? ஃபர்ஸ்ட் வந்து பட்டர் போட்டுக்கலாம். பட்டர் கொஞ்சம் மெல்ட் ஆகட்டும். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கோம், பெருசாகவே இருக்கு. ஆமாம், பட்டர் மெல்ட் ஆயிடுச்சு. இதில் வந்து வெங்காயம் போட்டுக்கலாம். எத்தனை வெங்காயம்? ஒரே ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாத்தையும் கீழே போட்டுட்டு வரலட்சுமி இப்படி பண்ண சொன்னேன். ஆக்சுவலி இது ஒரு மெத்தட் இருக்கு இல்லைங்களா, இந்த மாதிரி பண்ண சொன்னேன். இல்லை ஃப்ரைட் ரைஸ் கடையெல்லாம் பண்ணுவாங்க இப்படி, ஆனால் எல்லாத்தையும் கீழே போட்டு என்ன பண்ணுவாங்கன்னா இப்படி தூக்கி போட்டு அது நல்லா இவ்வளோ தூரம் பறந்து வந்து இல்லையே விழும். நீ தூக்கி போட்டு எல்லாத்தையும் ட்ரைனிங் நம்ம இப்போ ட்ரைனிங் பண்ணிக்கலாம், நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது கரெக்ட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணோன்னா நமக்கு வந்து நார்மலாக குக் பண்ணுறத விட இன்னும் கொஞ்சம் நமக்கே வந்து ஒரு எனர்ஜி இருக்கும். நம்ம டிஃப்ரெண்டாக பண்ணுவோம்ல. ஸோ வெங்காயம் வந்து கொஞ்சம் வதங்கட்டும். ஸோ வரலட்சுமி டிஷர்ட்ல இருக்க மாதிரி கிவ் மீ லைக்ஸ் நாட் ஃப்ளவர்ஸ். ஸோ மறக்காம லைக் பண்ணிடுங்க இந்த வீடியோக்கு. நல்லா வந்து வேகட்டுமா? நல்லா இல்லை, பாதி கொஞ்சம் வேகட்டும். எல்லாமே வந்து பாதி தான் வேகணும். என்ன ரீசன் அது? அது அந்த இதுல சைனீஸ்ல அப்படிதான் சொல்லிருக்காங்க. அப்ப சைனாக்காரங்கலாம் வந்து வேகாத சாப்பாடு சாப்பிடுறாங்கன்ற. அவங்க தான் பச்சையா சாப்பிடுவாங்க, பச்சையா கூட சாப்பிட்டுப்பாங்க. பாதி வேக்கோடு தான் வைப்பாங்க. நம்மலாம் எல்லாம் வதங்கி தான் போடுவோம், ஆனா அவங்க வந்து பாதி தான் வேக வச்சு சாப்பிடுவாங்க. அதுலதான்
இதெல்லாம் வந்து சத்து ஜாஸ்தியா இருக்கும் ஒருவேளை. அப்படி கூட இருக்கலாம். எங்களுக்கு ரீசன் தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க. எக்ஸாக்ட்லி. சரி, நல்லா வதங்குது. இதுல வந்து கேரட் போட்டுக்கலாம். இப்படி பீன்ஸ் போட்டுக்கலாம். இது கேரட் பீன்ஸ் மட்டும் போட வேண்டாம். உங்களுக்கு வந்துட்டு இது இல்லைன்னா ஸ்வீட் கார்ன் போட்டுக்கலாம், கொடை மிளகாய் போட்டுக்கலாம். உங்களுக்கு எது வேணுமோ அது போட்டுக்கலாம். அப்படி உங்களுக்கு காயே வேணானாலும் அப்படியே போட்டு செஞ்சுக்கலாம். சிக்கன் ஒயிட் சிக்கன்லாம் ஆட் பண்ணிக்கலாம் வேணும்னா. இல்லை ஒயிட் சிக்கன், அதாவது இது எல்லாமே ஸ்பைசஸ் எதுவும் ஆட் பண்ணாமல் ஜஸ்ட் வேக வச்சு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். வேணும்னா நான்வெஜ் வேணுன்றவங்க. பட் நாங்கள் இன்றைக்கி வந்து வெஜ் தான் பண்ணுறோம். இதில் வந்து 1 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சு அந்த கார்லிக்கும் சேர்த்துக்கலாம். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்படியே மெலிசாக இருக்கணும். ஆக்சுவலி கேரட் எல்லாமே இன்னும் கொஞ்சம் மெலிசாக போடுவாங்க. இன்னைக்கு வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கு. சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லை ஃப்ளேக்ஸ். இதில் பேர்ட்ஸ் எல்லாம் வாயிலே நுழைய மாட்டேங்குது. சில்லி ஃப்ளேக்ஸ் அப்படியே ஒரு வதக்கி விட்டுப்போம். இப்போ வந்து ஓரிகானோ சீசனிங் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் போட்டிருக்கேன் நான். உங்களுக்கு வேணுன்றவங்க நீங்கள் எவ்வளோ வேணால் சேர்த்துக்கலாம். பட் இதை கம்மியாக யூஸ் பண்ணுறது பெட்டர். கம்மியாக தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் எல்லாமே. போட்டோம்னா அப்படியே தூக்குது அதோடைய ஸ்மெல். வாசனை சூப்பரா இருக்கும் இதுல. ஆமா, பட் இதுவுமே வந்து லைக் பெரிய பெரிய மசாலா மாதிரி தான். ரொம்ப நம்ம ஆட் பண்ணக்கூடாது. எப்பயாவது ஒரு நாள்ல நம்ம சாப்பிடுறோம். எஸ், எப்பயாவது ஒரு நாள்ன்ற போது ப்ராப்ளம் இல்லை. பட் நீங்க ரெகுலரா இதை ஆட் பண்றது அந்த அளவுக்கு ஹெல்த்துக்கு ஒரு நல்லது கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் அவ்வளோதான். இப்போ வந்து இதுல பாஸ்தா ஆட் பண்ணிக்கலாம். இதுவே வந்து இவ்வளோ வந்துடுச்சு. நமக்கு 2 பேருக்கான கரெக்டான ஒரு அளவில் இருக்கு. இதுவே எங்களுக்கு ஜாஸ்தி தான். இப்போ வந்து இந்த ஸ்டெப் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து சாஸ் ரெடி பண்ணிக்கலாம். ஒயிட் சாஸ் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து இந்த பேனை தூக்கி நம்ம அடுப்பில் வச்சு பற்ற வச்சு ரெடி பண்ண போகிறோம். அதுக்கான இன்க்ரீடியன்ஸ் தான் இந்த பால், கோதுமை எல்லாமே. இப்போ வந்து பட்டர் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிப்போம். பட்டர் கொஞ்சம் மெல்ட் ஆகட்டும். பட்டர் மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து இதில் வந்து வீட் ஃப்ளார் போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன். இது அப்படியே இந்த பட்டரில் வந்து ஒன்றுக்குள்ளே ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிப்போம். இதில் வந்து 1.5 கப் பால் வச்சுருக்கேன். இந்த பாலை நல்லா ஊற்றிடலாம். சிம்பா இல்லை யாரோ வந்திருப்பாங்க. அதாவது வில்லாக்குள்ள யாரோ போனாங்களோ கத்துவான். டேய் ஓடிட்டான் பாருங்க. சும்மா அங்கே யாரும் போகக்கூடாது. உடனே வந்து அலர்ட் ஆகிடுவார் அவரு. இதில் வந்து பால் வந்து 1.5 கப் ஆட் பண்ணியிருக்கோமா, அதோட சேர்த்து இல்லாமல் இது பண்ணிடுங்க. ஸோ எல்லாமே நம்ம கட்டி இல்லாமல் ஃபுல்லாமே அது கூட சேர்ந்துடணும். ஆமாம், நம்ம இது பால் ஊற்றிட்டு நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ நல்லா இந்த அளவுக்கு ஆன பிறகு நம்ம ஒரு ஸ்பூன் வந்து 1/2 ஸ்பூன் வந்து சால்ட் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் உள்ளே போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து 1/2 ஸ்பூன் வந்து சால்ட் போடுங்க. அப்படி தானே? போதும், 1/2 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். போதும்பா, 1 ஸ்பூனு 1 சால்ட், அது போதும்பா. 1/2 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா அதுலேயும் நம்ம உப்பு போட்டிருக்கோம். அதனால இதில் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த சில்லி ஃப்ளேக்ஸ் வச்சுருக்கோம் இல்லையா, அதுவுமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம், பேலன்ஸ் இருக்கிறது. அதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் வந்துட்டு மிளகுத்தூள் வச்சுருக்கோம், அதுவுமே போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஓரிகானோ சீசனிங் அதுவுமே வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். அவ்வளோலாம் கொட்டாத, கம்மியாக போடு. அது நல்லா இருக்கும். நல்லா தான் இருக்கும். அது போட்டோம்னே வந்து பார்த்தீங்கன்னா நெடி தூக்குது. ஆனால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அங்கே ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பாஸ்தாவை வந்து இதில் ஆட் பண்ணிப்போம். இதில் ஆட் பண்ணிக்கலாம் அந்த பாஸ்தாவை. இப்போதான் வந்து ஃபைனல் டச்சே இருக்கு. வேற லெவலில் இருக்கும். இப்போதான் மிக்ஸ் பண்ண உடனே சூப்பராக வருது. கண்டிப்பாக உங்களுக்கு யாருக்கெல்லாம் வந்து வீடியோக்குள்ள வாசனை வருதுன்னு சொல்லுங்க, எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்குங்க, சும்மாலாம் சொல்ல. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. பசங்களுக்குலாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இது கூட வந்துட்டு இன்னொன்று என்னன்னா, நம்ம சீஸ் வந்து இதில் வந்து திருப்பி போட போகிறோம். ஓஹோ, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட். இதெல்லாம் வந்துட்டு எனக்கு ஃபர்ஸ்ட் பிடிக்கவே பிடிக்காது. ஆனா ஸ்ரீ தான் வந்துட்டு இந்த பாஸ்தா, பர்கரு, இந்த மாதிரி இது எல்லாமே நூடுல்ஸ் இதெல்லாமே பழகி விட்டதே ஸ்ரீ தான். ஆனா அதுக்கப்புறம் நாங்க இப்ப நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். நல்லா இருக்கும். அப்பாடா, எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு இந்த சீஸை வந்து திருவி விட்டு போவோம். நல்லா க்ரீமியா சூப்பரா இருக்கும் அது. இப்போ நம்மளோட ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. வேற லெவல்ல இருக்கு பார்க்கும்போதே. இருக்கு. வாசனை உங்களுக்கு தெரியுதா? இது செம்மையா இருக்கு. வாசனை எனக்கு தூக்குது. அதை அப்படியே எடுத்து இப்படி காமிச்சோன்னு வச்சுக்கோங்க, செம்மையா இருக்கும். அங்கே பாருங்க. ஆஹா, ஸோ காய்ஸ், பாஸ்தா வந்து ரெடி ஆயிடுச்சு. இங்க பாருங்க, ஹைலைட்டு வேற லெவல்ல இருக்கு. செமையா இருக்கு. சாப்பிடணும் போல இருக்கு. நானும் ஒரு லட்சுமி உங்களுக்கு சாப்பிட்டு தான் காமிக்க போறோம்.
சூப்பரா இருக்கும். ஆயில் வச்சோம்னே செம்ம டேஸ்ட். அது அந்த ஆரிகனோ அதோடைய ஃப்ளேவர் வந்து நல்லாவே இருக்கு. நல்லாவே இருக்கு. இன்னும் சில்லி ஃபிளேக்ஸோட காரம் அதுதான் ஹைலைட். இதை கண்டிப்பா நீங்க வீட்ல எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்க. இது கூட வேணும்னா நீங்க வந்து சாஸ் வச்சுக்கலாம். சாஸ் ஆட் பண்ணீங்க இன்னும் செம்மையா இருக்கும். நான் ஆட் பண்ணுவேன்னா மயோனஸ் தான். எனக்கு மயோனஸ் வந்து அவ்வளோ ஃபேவரட். எல்லாத்துக்குமே நான் அந்த மயோனஸ் வச்சு சாப்பிடுவேன். சூப்பரா இருக்கும். ஸோ எனக்கு வந்து மயோனஸ் வந்து இதுக்கு ஆட் பண்ண பிடிக்காது. பட் வந்து சாஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ சூப்பரான இந்த ரெசிபி எப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த சூப்பரான வீடியோ நாங்கள் உங்களை மீட் பண்றோம். Thank you so much. Bye.